ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபனுக் கண்ட்ரோலரில் எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறது, மிஷினோட பேக்கப் எடுக்கிறது, அதாவது SRAM பேக்கப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக்கப்லேயே பார்த்திங்கன்னா லேடர், பேராமீட்டர், ஸோ இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் பேக்கப் ஒரே ஃபைலில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி பேக்கப் ஃபைல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துலாம். ஸோ இதுதான் CF கார்டு. சிஎஃப் கார்டு ரெண்டு, இது ஃப்ளாஷ் மெமரி, இந்த மெமரி கார்டுன்னு சொல்லுவாங்க. 2GB கெப்பாசிட்டி இது ட்ரான்ஸ்ஃபரோடது. ஸோ இது அடாப்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது கரெக்டாக இதுக்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆங்கிள் ஆகிடும். ஸோ இது நம்ம ஃபனுக் கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் இன்சர்ட் பண்ணும்போது இந்த ஸ்டிக்கரை ரைட் சைடு, அதாவது ஸ்க்ரீனுக்கு ரைட் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதான் லொக்கேஷன் ஏரியா. ஸோ அதுக்காக வச்சு இன்சர்ட் பண்ணோம்னா இன்சர்ட் ஆகிரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெமரி கார்டு எஜெக்டர். ஸோ இது மேலே இருந்துச்சுன்னா நார்மலாக ஓகே. மறுபடியும் அகைன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கார்டை எஜெக்ட் பண்ணிடும். அதே மாதிரி இது லாக், இது டவுனில் இருந்துச்சு அப்படின்னா கார்டை இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்போவுமே CF கார்டை போர்ட்டில் போடுறதுக்கு முன்னாடி இந்த லாக் கரெக்டாக அன்லாக் பொசிஷனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மேலே இருந்தது அப்படின்னா அன்லாக், கீழே இருந்ததுன்னா லாக். ஸோ கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மேலே அன்லாக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எஜெக்ட் பண்ணுறது இப்படி பிடிச்சி இழுக்க வேண்டாம். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ப்ரெஸ் பண்ணால் இந்த ஸ்ப்ரிங் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அகைன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதே CF கார்டை வெளியே தள்ளிடும். ஸோ இதுதான் CF கார்டை கரெக்டாக எப்படி லொக்கேட் பண்ணணும், எஜெக்ட் பண்ணணும், ஸோ எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிற சிஸ்டம் இதில் இருக்குது. ஸோ இதை பார்த்தாச்சு. இப்போ CF கார்டை போர்ட்டில் எனேபிள் பண்ணியாச்சு, போர்ட்டில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரைட் சைடு சாஃப்ட் கீஸை ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணணும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது அப், டவுன், எஸ், நோ, செலக்ட். ஸோ இந்த சாஃப்ட் கீஸை நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த செட்டிங்ஸை அப் அண்ட் டவுன் நம்ம யூஸ் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும், ப்ரெஷரை மூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ SRAM டேட்டா யூட்டிலிட்டி 7th ஆப்ஷன். செவன்த் ஆப்ஷனில் செலக்ட் கொடுத்திங்கன்னா SRAM பேக்கப் CNC2 மெமரி கார்டு, அதாவது CNCயில் இருக்கிற மெமரியை மெமரி கார்டுக்கு காப்பி பண்ணுறது. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா SRAM ரிஸ்டோர்டு, மெமரி கார்டிலேருந்து CNCக்கு காப்பி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது ஒரு பேக்கப் இருந்தது, மெமரி கார்டில் இருந்தது அப்படின்னா இந்த மெமரி கார்டு டு CNCக்கு பேக்கப் காப்பி பண்ணுறது அது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஆட்டோ பேக்கப் ரெஸ்டோர். ஒவ்வொரு டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா அதுவே பேக்கப் எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக எடுத்த பேக்கப் ரிஸ்டோர் பண்ணணுமான்னு கேட்குது. அடுத்தது எண்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா மெயின் பேஜ் போயிடும். எண்டு செலக்ட் கொடுத்தா வந்துடும். ஸோ ஒன் செகண்ட், இப்போ செலக்ட் கொடுத்தா உள்ள ஆப்ஷன் போயிடும். SRAM பேக்கப் கேட்குது, எஸ் கொடுத்துட்டோம்னா ஸோ அது ஃபைல் சைஸ் காமிக்குது 1.6 MBன்னு சொல்லிட்டு. ஸோ இது வேணும் அப்படின்னாக்கா எஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது ஆல்ரெடி என்கிட்ட ஃபைல் இருக்குது. ஸோ ஓவர் ரைட், அதாவது மறுபடியும் ஓவர் ரைட் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்குது. எஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா காப்பி ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி காப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ காப்பி ஆனதுக்கப்புறம் SRAM பேக்கப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடும்.
இப்போ ஹிட் செலக்ட் கீ, அதாவது செலக்ட் பண்ணோம்னா பேக்கில் வந்துடும். ஸோ இதுதான். ஸோ இப்போ மெமரி கார்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் முன்னாடி ஏதாவது ஃபைல் வச்சுருக்கீங்க, அதை ஃபார்மேட் பண்ணிட்டு காப்பி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் 8th ஆப்ஷனில் போய்ட்டு செலக்ட் பண்ணோன்னா அதுவே கேட்கும் எஸ் ஆர் நோ, மெமரி கார்டு ஃபார்மேட் ஓகே, எஸ் ஆர் நோ கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தோம்னா ஃபார்மேட் ஆகிரும். நான் இப்போ நோ கொடுக்க போகிறேன். அடுத்தது எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா எண்டு கொடுத்துடலாம். ஸோ SRAM பேக்கப் நிறையா ஃபார்மேட்டில் எடுக்க முடியும், பேக்கப் எடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தடில் எடுக்கிறது பெஸ்ட்டு மெத்தட். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த டாபிக் வந்துட்டு CNC ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸை அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.